வணக்கம். ஆக்டிவ் வாட்டர் ஷவரின் 5090 ஆல் இன் ஒன் மாடல் ஒர்க்கிங் வீடியோ. 5090 மாடல் வந்து ஆல் இன் ஒன் மாடல்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஸ்டார்டருக்கும் பொருந்தும். சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டரு, 3 ஃபேஸ் ஸ்டார்டரு, எம்சிபி மட்டும் இருக்கிற ஸ்டார்டரு, புஷ் பட்டன் இருக்கிறது, இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், ரன்னிங் கெப்பாசிட்டர் இருக்கிற ஸ்டார்டர்ஸும் எல்லா வகையான ஸ்டார்டர்ஸுக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மோட்டார்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா வகையான மோட்டார்ஸுக்குமே பொருந்தும். இது வந்து சப்மெர்சிபிள் மோட்ரு, ஓப்பன் வெல் மோட்ரு, கம்ப்ரஸர் மோட்ருன்னு இந்த மாதிரி எந்த வகையான மோட்டராக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்லட்ஜ் மோட்ரு இந்த மாதிரி எது மாதிரி இருந்தாலுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். 5090 சென்சார் செட்டப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இதில் 7 சென்சார்ஸ் வரும். கீழ் தொட்டியில் 3 சென்சாரு, மேல் தொட்டியில் 4 சென்சார் வரும். கீழ் தொட்டியில் 3 சென்சார் வந்து காமன், ஹை லெவல், லோ லெவல்னு 3 சென்சார் போடுவோம். மேல் தொட்டியில் காமன், லோ லெவலு, ஹை லெவலு, அப்புறம் ஃப்ளோ சென்சார்னு 4 சென்சார்ஸ் வரும். இதில் வந்து வழக்கம் போல் நம்ம வந்து காமனை வந்து தரையை ஒட்டுன மாதிரி போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். எந்த ஒரு சென்சாரும் செவுத்தில் ஒட்டுன மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் சென்டரில் இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து சென்சார்ஸை கனெக்ட் பண்ணணும். 5090 வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடலு. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழ் தொட்டிலேருந்து மேல் தொட்டிக்கு தண்ணி ஏற்றுறோம் அப்படின்னா, கீழ் தொட்டியில் சம்ப் லெவல், ஹை லெவல் சென்சாருக்கு மேலே தண்ணி இருக்கும் பொழுது மட்டும்தான் மோட்டார் ஆன் ஆகும். இல்லைன்னா வந்து மோட்டார் ஆன் ஆகாது மேல் தொட்டியில் தண்ணி இல்லாதப்ப. இப்போ மேல் தொட்டியில், கீழ் தொட்டியில் தேவையான அளவு தண்ணி இருக்குன்னா, மேல் தொட்டியில் ஆட்டோமேட்டிக்காக லோ லெவலுக்கு கீழே தண்ணி இறங்கும் பொழுது மோட்டார் ஆன் ஆயிரும். ஹை லெவலில் டச் ஆனதையும் மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதில் ஃப்ளோ சென்சாரில் தண்ணி கொட்டுறதை வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மோட்டார் ஆன் ஆனதுலேருந்து முதல்ல மோட்டார் ஆன் ஆகுது அப்படிங்கும்போது மோட்டார் ஆன் ஆனதையும் 3 நிமிஷம் வரைக்கும் தண்ணி உள்ளே கொட்டுதா, டேங்குக்குள்ளே கொட்டு தான் சென்ஸ் பண்ணும். அப்படி வரல அப்படின்னா மோட்டரை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடும். அப்படி இல்லாமல் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு 3 நிமிஷத்துக்குள்ளார, அதுக்கப்புறம் மறுபடியும் நின்றுச்சு நடுவில் அப்படின்னா, அப்போ 1 நிமிஷம் மட்டும் டைம் செக் பண்ணும். அந்த 1 நிமிஷத்தில் தண்ணி வந்து ஃபுல்லாக கொட்டலை அப்படின்னா மோட்டரை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடும். ஆஃப் ஆன மோட்ரு திரும்ப எப்போ ஆன் ஆகும்னு பார்த்திங்கன்னா, 1 மணி நேரம் கழித்து திரும்ப இது மோட்டரை ஆன் பண்ணி திரும்பவும் தண்ணி மேலே ஏறுதா அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ திரும்பவும் தண்ணி வந்துருச்சுன்னா அது டேங்க் நிறைஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். அப்படி வரல தண்ணி அப்படின்னா 3 நிமிஷம் வரைக்கும் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு மறுபடியும் மோட்டரை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அது வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கும். இது வந்து ரிப்பீட்டடாக வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறது வந்து ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் சொல்கிறோம். இது மாதிரி தண்ணி கொட்டுறது வந்து நின்ன உடனே 1 நிமிஷத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுறதால மோட்டார் வந்து தண்ணி இல்லாமல் ஓடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். இது போக நம்மளில் வந்து வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அதாவது 160 வோல்டேஜுக்கு கீழே போச்சுனாலும் மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி விட்டுரும். இதே மாதிரி 270 வோல்டேஜுக்கு மேலே போச்சுனாலும் மோட்டாரை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடும். ஓடிட்டு இருந்தாலும் இதுவே ஓடலை, வீட்டில் ஆல்ரெடி வோல்டேஜ் அதிகமாக இருக்குன்னா மோட்டரை ஆனே பண்ண விடாது. எப்போ வோல்டேஜ் சரியாகுதோ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரீசெட் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நம்ம 5090ல் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன், வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனு, லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோ மோடில் மட்டும்தான் வேலை செய்யும். இங்கே நம்ம வந்து ஃபங்க்ஷனுமே சென்சார் ஃபங்க்ஷன் எல்லாமே ஆட்டோ மோடில் தான் வேலை செய்யும். இப்போ நம்ம மேனுவல் மோடுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டோம்னா வெறும் மோட்டர் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்டர் இருந்தால் ஸ்டார்டரில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை அதோட என்ன ப்ரொவிஷன் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோமோ அது மூலிமா நீங்கள் மோட்டரை மேனுவலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 இண்டிகேஷனு. பவர் இண்டிகேஷன் ஒன்று, சம்ப் ஹை லெவல் இண்டிகேஷனு, ஃப்ளோ இண்டிகேஷனு, டேங்க் லோ இண்டிகேஷன். இப்போ வந்து பவர் இண்டிகேஷன் எப்போல்லாம் நம்ம யூனிட் ஆனில் இருக்கோ அப்போ வந்து பவர் இண்டிகேஷன் இருக்கும். அடுத்தது சம்ப் ஹை லெவல், சம்பில் வந்து தேவையான அளவுக்கு மேலே தண்ணி இருக்கிற பொழுது மட்டும்தான் இந்த இண்டிகேஷன் எரியும். இந்த இண்டிகேஷன் எரியலைன்னா சம்பில் தண்ணி இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த இண்டிகேஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த இண்டிகேஷன் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை பிளிங்க் ஆகி எரிஞ்சதுன்னா அப்போ வந்து ஹை வோல்டேஜ் வந்திருக்குன்னு அர்த்தம். ஹை வோல்டேஜில் யூனிட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்போ இது நார்மல் ஆகும், 10 நிமிஷம் சென்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் நார்மல் ஆனதையும் அதோட நார்மல் ஸ்டேஜுக்கு போயிடும். இதில் வந்து சம்ப் இண்டிகேஷனு. அடுத்து டேங்க் இண்டிகேஷன் இருக்குது. இதே மாதிரி டேங்க்கில் லோ ஆகிடுச்சுன்னா மோட்ரு ஓடி மறுபடியும் நிறையிற வரைக்கும் இந்த இண்டிகேஷன் வந்து இருக்கும். ரெட் கலர் இண்டிகேஷன் இது மோட்ரு ஓடுற வரைக்கும் இருக்கும். இதுலேயே இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது இதே இண்டிகேஷனுக்கு. இந்த இண்டிகேஷனும் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை பிளிங்க் ஆகிட்டு இருந்ததுன்னா இதில் வந்து லோ வோல்டேஜினால் வந்து யூனிட்டில் வந்து ட்ரிப் ஆகிருக்கு, இல்லை லோ வோல்டேஜில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவுமே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி வோல்டேஜ் சரியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோடுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளோ இண்டிகேஷன்.
தண்ணி வந்து டேங்க்கு மோட்ரு ஓடும் பொழுது தண்ணி டேங்குக்குள்ளே கொட்டும் பொழுது மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்குங்கிறத வந்து கண்டினியூஸாக இது எரிஞ்சிட்ருக்கும். இதுவே இந்த இண்டிகேஷன் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை பிளிங்க் ஆகி எரிஞ்சுது அப்படின்னா அது வந்து ட்ரை ரனில் மோட்டார் யூனிட் ட்ரிப் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது வந்து 1 மணி நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணும். அப்புறமும் தண்ணி வரலைன்னா மறுபடியும் ட்ரை ரன்னுக்கு போயிட்டு இந்த இண்டிகேஷன் மறுபடியும் 1 மணி நேரம் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து இண்டிகேஷன்ஸ். இதில் நமக்கு வந்து 2 சுவிட்சஸ் இருக்குது. ஒன்று வந்து பவர் சுவிட்சு, இன்னொன்று ஆட்டோ மேனுவல் சுவிட்சு. பவர் சுவிட்ச் வந்து இது மூலிமா நம்ம வந்து யூனிட்டோட பவர் வந்து ஆனில் இருக்கா ஆஃப் பண்ணோம்னா அந்த சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட்டோ மேனுவல் சுவிட்சு. மோடு வந்து என்ன மோடில் வந்து நம்ம யூனிட் இப்போ ஒர்க் ஆகணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஆட்டோவில் ஒர்க் ஆகுதா மேனுவலில் ஒர்க் ஆகுதா நீங்கள் அந்த சுவிட்சை யூஸ் பண்ணி மோட்ஸை மாற்றிக்கலாம். ஓகே, 5090 ஆல் இன் ஒன் மாடலோட ஒயரிங் பார்க்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற டெர்மினல் வந்து நியூட்ரல் ஃபேஸ் டெர்மினல். இதில் வந்து சப்ளை நம்ம கொடுத்தோம்னா நம்ம யூனிட்டுக்கு பவர் சப்ளை கிடச்சிரும். அந்த சப் சுவிட்ச் மூலிமா ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணி நம்ம யூனிட்டுக்கு பவர் வருது இது பண்ணிக்கலாம். அதை ஒட்டுன மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாப் டெர்மினலு. இது வந்து சீரிஸ் கனெக்ஷன் தான் எப்போவுமே கொடுப்போம். இந்த கனெக்ஷன் மட்டும்தான் எல்லா டைப்பு மோட்டருக்காக இருந்தாலும் ஸ்டார்டருக்காக இருந்தாலும் இந்த 2 டெர்மினல் வந்து கம்பல்சரி கனெக்ஷன் வரும். மீதி வர்றது வந்து ஸ்டார்ட்டு கெப்பாசிட்டர் டெர்மினலு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டரை பொறுத்து மாறும். தேவைன்னா மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் டெர்மினலு. இந்த டெர்மினல் பார்த்திங்கன்னா புஷ் பட்டன் இருக்கிற ஸ்டார்டர், கெப்பாசிட்டர் வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர் இருக்கிற ஸ்டார்டருக்கு மட்டும் இந்த டைப் டெர்மினல் இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஸ்டார்ட் டெர்மினல். இது வந்து புஷ் பட்டன் இருக்கிற ஸ்டார்டர்ஸுக்கு இதுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்டார்ட் டெர்மினல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சென்சார்ஸ் டெர்மினல் இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன நம்ம காமிச்சிருக்கிற இமேஜில் ஒரு சின்ன கேப் இருக்கும். இதில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் வரும். அது போக அடுத்ததுலேயும் வந்து சென்சார் செட்டப் கொடுத்துருப்போம். ஏன்னா 2 டைப்லேயும் நம்ம வந்து சென்சார் கனெக்டர் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். சென்சார்ஸ் கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிறது காமன் லைனு. இது வந்து கீழ் தொட்டிக்கும் போகும் மேல் தொட்டிக்கும் போகும். இன்கேஸ் நம்ம வந்து போர் மட்டும் தான் கொடுக்குறோம், கீழ் தொட்டி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கீழ் தொட்டியை வந்து காமன்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து லூப் பண்ணி விட்டால் போதும். சம்பு ஹை சம்பு லோ வந்து நம்ம லூப் பண்ணி விட்டால் போதும். இது வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது ஃப்ளோ சென்சார். இதுதான் தண்ணி கொட்டுற இடத்துல ஒரு கப்ளிங் மாதிரி போட்டு இது பண்ணக்கூடிய சென்சார், ஃப்ளோ சென்சார். அடுத்தது டேங்கு ஹை சென்சார். எந்த லெவலில் தண்ணி நிறைஞ்ச உடனே மோட்டர் ஆஃப் ஆகணும்னு நினைக்கிறோமோ அது வந்து டேங்கு ஹை சென்சார். அடுத்தது லோ சென்சார் டேங்க்கு. இந்த லெவலுக்கு கீழே தண்ணி போச்சுன்னா மோட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னு லெவல் வச்சுருப்போம்ல, அது வந்து டேங்க் லோ சென்சார். இந்த சென்சார் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். அடுத்தது சம்பு ஹை சென்சார் வரும். சம்பு ஹை சென்சார் பார்த்திங்கன்னா மோட்டாரை விட்டு கொஞ்சம் ஹையர் லெவலில் வைக்கணும். ஆனால் ரொம்பவும் ஹைட்டாக வச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த லெவலுக்கு மேலே தண்ணி இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு மோட்டர் ஓடும். இந்த லெவலுக்கு கீழே இறங்கிடுச்சுன்னா மோட்டர் ஓடாது. இதே மோட்டார் ஓடும் பொழுது இந்த லெவலை விட்டு கீழே போச்சுன்னா பிரச்சனை இல்லை. லோ லெவலுக்கு கீழே போகும்போது தான் ஆஃப் ஆகும். ஆனால் மோட்டரில் இந்த லெவலுக்கு மேலே சம்பில் இந்த லெவலுக்கு மேலே தண்ணி இருந்தால் மட்டும்தான் மோட்டார் நமக்கு வந்து ஆன் ஆகும், இல்லைன்னா ஆன் ஆகாது. அடுத்தது சம்பு லோ சென்சார். இந்த லெவலுக்கு கீழே தண்ணி குறைஞ்ச உடனே மோட்டார் வந்து ஓடிட்டு இருக்க மோட்டர் ஆஃப் ஆயிரும். இந்த லெவலுக்கு கீழே தண்ணி இருந்ததுன்னா மோட்டர் ஆனே ஆகாது. இது வந்து சென்சார்ஸ். இது இப்போ வந்து டைரக்ட் கனெக்ஷன் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். டைரக்ட் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் வந்து 1 HP வரைக்கும் நம்மளால் டைரெக்டாக கொடுக்க முடியும். ஸ்டார்டர் இது இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அதனால் 1 HP வரைக்கும் நம்ம டைரெக்டாக நம்ம யூனிட்லேருந்தே கொடுத்துக்கலாம். அதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபேஸ்லேருந்து எம்சிபிக்கு போட்டு ஒரு எம்சிபிக்கு அதை இன்புட்டாக கொடுத்துக்கிறோம். அதுலேருந்து ஃபேஸ்லேருந்து அவுட் எடுத்து நம்ம யூனிட்டோட ஸ்டாப் டெர்மினல் சொன்னோம் இல்லைங்களா, அதில் இன்புட்டில் கொடுத்துடணும். ரெண்டாவதாக இருக்கிற ஸ்டாப் டெர்மினல் 2வது டெர்மினல்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து வந்து அதை மோட்டரோட சப்ளை டெர்மினலில் கொடுத்துடணும். இப்போ மோட்டர் நியூட்ரல் வந்து நம்ம டேரெக்டாக நியூட்ரலில் கனெக்ட் பண்ணாலே போதும். இவ்வளோ தான் வந்து டைரக்ட் கனெக்ஷனு. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, சிம்பிள் தான் டைரக்ட் கனெக்ஷன். இது இப்படி போட்டாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிக்கும். டிஓஎல் ஸ்டார்டர் கனெக்ஷன். இது பார்த்திங்கன்னா ஸ்டாப் டெர்மினல்லேருந்து மட்டும்தான் நமக்கு வந்து ஒயரிங் தேவைப்படும். 2 ஒயரு எப்படின்னா, ஸ்டாப் பட்டன் இருக்கும் இல்லையா அந்த டிஓஎல் ஸ்டார்டரில், அதில் கடைசி டெர்மினலில் இருக்கிற ஒரு இதை கலட்டி அந்த ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து கொண்டாந்து நம்மளோட யூனிட்டில் இருக்கிற ஸ்டாப் டெர்மினலில் ஒன்றில் கொடுத்துடணும். இன்னொரு டெர்மினல்லேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்து அந்த கழட்டணும் இல்லையா, அந்த இடத்துல வர ஸ்க்ரூவில் இந்த ஒயர் கொடுத்திங்கனாலே இந்த கனெக்ஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த பட்டன் வர 2 ஸ்க்ரூ டெர்மினல் நம்ம வந்து ஷார்ட் பண்ணி விடணும். ஷார்ட் பண்ணி விட்டோம்னா தான் நம்ம வந்து யூனிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஆஃப் பண்ணவும் ஆன் பண்ணவும் முடியும். இப்படி ஷார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான கனெக்ஷனு.
இதுவும் டிஓஎல் ஸ்டார்டர் கனெக்ஷனு, சிம்பிள் தான் இதுவும். புஷ் பட்டன் ஸ்டார்டரு இல்லை கெப்பாசிட்டர் மாடல் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாப் பட்டன் சொன்னோம் இல்லையா, அது வந்து போன இதில் டிஓஎல்ல பார்த்த மாதிரியே இதுவும் சீரிஸ் கனெக்ஷன் தான். அதாவது புஷ் பட்டனில் இருக்கிற ஸ்டாப்பில் ஒரு டெர்மினல்லேருந்து அதை கழட்டி அந்த ஒயரை கொண்டாந்து நம்மளோட நம்ம யூனிட்டில் இருக்கிற ஸ்டாப் டெர்மினலில் ஒன்றில் கொடுத்துடணும். நம்மளோட யூனிட்டில் இருக்கிற 2வது டெர்மினல்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து கழட்டணும் இல்லையா, அந்த புஷ் பட்டனில் அந்த டெர்மினலில் கொடுத்திங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன் இது கொடுத்தோம்னா புஷ் பட்டன் ஸ்டாப் பட்டன் கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர்னு இருக்கிற ஸ்டார்டர்ஸ் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இருக்கிற ஸ்டார்டராக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஸ்டார்ட் புஷ் பட்டனோட மேலே தனியாக 2 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த டெர்மினல் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் அந்த 2 டெர்மினல்லையும் பேரலாக கனெக்ஷன், அதாவது அந்த 2 டெர்மினல்லேருந்து 2 ஒயர், எந்த ஒயர் கனெக்ஷனும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக 2 ஒயர் போட்டு எடுத்துக்கொண்டாந்து நம்மளோட யூனிட்டில் கெப்பாசிட்டர்னு ஒரு டெர்மினல் இருக்கும், சிஏபின்னு போட்டுப்போம், அந்த 2லேயும் கனெக்ட் பண்ணோம்னா முடிஞ்சுது. அதே மாதிரி ஸ்டார்ட்டும் அதே மாதிரி தான், பேரலல் கனெக்ஷனு. ஆல்ரெடி ஸ்டார்ட் பட்டனில் அந்த கனெக்ஷன் இருக்கும், அதுலேருந்து ஒரு ஒயர் ஸ்டாப் புஷ் பட்டனில் போகும். அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதிலிருந்து அந்த 2 டெர்மினல்லேருந்து 2 ஒயர் கொண்டுட்டு வந்து நம்ம இதில் கெப்பாசிட்டருங்கிற 2 டெர்மினல் இருக்கும், அது 2லேயும் கொடுத்துட்டோம்னாலே புஷ் பட்டன் ரன்னிங் கெப்பாசிட்டரு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இருக்கிற மாடலோட கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டார்டரோட கனெக்ஷனுமே இவ்வளோ தான் இருக்கும். இதுதான் வந்து ஸ்டார்டர் கனெக்ஷன். நன்றி.